श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் அடியாருடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு இன்றைக்கு தலைப்பு என்னன்னாக்க பெருமாள் நாம வைபவம், அதுல குறிப்பா ராமநாமத்துக்கு என்ன ஏற்றம் இருக்கு அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல திருநாமங்களை ஏன் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னாக்க, இது வேதவியாசர் சொன்னது கலிக்கு இந்த கலியுகத்துக்கு ஒரு சிறப்பான வழி திருநாம சங்கீதம். நம்மளால யாகம் யக்ஞம் ஹோமம் தபஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. திருநாம சங்கீர்த்தனம் தான் ஒரு எளிமையான வழி இந்த கலியுகத்துக்காக. இது வியாசர் நம்ம மேல ஒரு பரம கிருப்பையோட சொன்னது. இதுக்கு அப்புறமா பின்னாடி ஆச்சாரியர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே இதை சொல்லியிருக்கா. அதையும் பார்க்கலாம். ஆழ்வார்கள் எப்படி இந்த நாம சங்கீர்த்தன வைபத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்றத ஆழ்வார் பாசனங்கள்ல ஏகப்பட்ட பாசனம் இருக்கு. நம்ம கால அவகாசத்தை கருதி சுருக்கமா எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம். ஸ்ரீவைஷ்ணவ பூஷணம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கிரந்தம் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்தது. அதுல ஒரு 2 சூத்திரம் மட்டும் அடியேன் இப்ப சொல்றேன். ஒரு சூத்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அவன் தூரஸ்தன் ஆகனும் நாமம் கிட்ட இருந்து உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது என்னன்னாக்க, இப்ப திரௌபதிக்கு ஆபத்துல வஸ்திரம் கிடைச்சது நாமத்தால, கண்ணனை பிறந்தது துவாரகையில. திரௌபதிக்கு கஷ்டம் ஹஸ்தினாபுரத்துல. ரெண்டுக்கும் எவ்வளவு தூரம். ஆனா அங்கேருந்து கதைனா இல்லையா, அச்சுதா கோவிந்தா புன்றிகாட்சா அப்படின்ட்டுன்னு அந்த நாமம் தான் கை கொடுத்தது. அதை சொல்றாரு. அதே போல இன்னொரு சூத்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கட்டிப்பொன் போல் அவன், பனிப்பொன் போல் அவனுடைய திருநாமம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னாக்க, இப்போ 24 கேரட் தங்கம் 22 கேரட் தங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 24 கேரட் தங்கத்தை வச்சு நம்ம நகை பண்ண முடியாது. அதை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது பேங்க்லயும் லோன் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன், அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா அந்த 22 கேரட் இருந்தாக்க நமக்கு வேண்டிய நகைகள், செயினோ மோதிரமோ பிரேஸ்லெட்டோ என்ன வேணாலும் செஞ்சு போட்டுக்கலாம். தேவைப்பட்ட அழகும் வைக்கலாம். இது அந்த சூத்திரம். பகவத்குண தர்ப்பணம் அப்படின்ட்டு பராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அது தர்ப்பணம் அல்ல தர்ப்பணம். தர்ப்பணம்னாக்க வேறமே ஆயிடும் அர்த்தம். அதாவது பகவத்குண அனுபவம் அப்படின்றது பொருள். அதுல ரொம்ப முரட்டு சமஸ்கிருதத்துல இருக்கும். நாமங்களை புரியாது, நமக்கு அர்த்தம் சட்டுன்னு புரியாது. ஆச்சாரியன் அடிப்படைஞ்சு கேட்டாதான் புரியும். ஆனா அப்படி புரிஞ்சாதான் அந்த நாமத்துக்கு வேலை செய்யுமா அப்படின்னாக்க அவசியம் கிடையாது. தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, நாமம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். அது எப்படின்ட்டு கேட்டோம். இங்க ஒரு விளக்கேற்றி வச்சிருக்கேன். ஒரு குழந்தை ஒரு வயசு குழந்தை அந்த விளக்க தொட்டது, சுற்றுத்து விளக்கு. உடனே அவ அம்மா கேட்கிறா, என்னம்மா நீ சுட முடியும் என் குழந்தைய, அதுக்கு விளக்கு நெருப்பு சுடனே தெரியாது, அப்படி இருக்கிறச்ச எப்படி சுட முடியும் நீ அப்படின்னு சொல்லி கேட்டா. நெருப்பு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன தொட்டாக்க நான் சுடுவேன் அப்படின்னு. அதே போல அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, அந்த நாமங்கள் நமக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யும். எதுக்காக வேணாலும் சொல்லலாம். பரிகாசம் பண்றதுக்கு. இப்ப அடியனுக்கே கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நெத்திக்கிட்டு போறச்சு நிறைய பேர் சொல்லியிருக்கா கோவிந்தா கோவிந்தான்னு. ஒரு சந்தோஷம் நமக்கு. பகவான் நாமங்கள் சொல்றதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றதுதான். பரிகாசம் பண்றதுக்கு இருந்தாலும் அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். வெசா கூட ஒரு புண்ணியம் இருக்கும். சிசுபாலன் பாருங்க, கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாதன், கண்ணன் பொய்யன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லல, கண்ணன் 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 சொல்லி சிசுபாலன் மோட்சத்துக்கே போயிட்டான். அந்த நாமம் அந்த வேலையை செஞ்சே தீரும். நிச்சயமா அது செஞ்சே தீரும். அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா இதை நம்ம பண்றது ஒரு கைங்கரியமா பண்ணணும். நம்ம ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயத்துல உபாயமா பகவானுடைய திருவடியை தவிர்த்து வேற எதையுமே நினைக்க கூடாது. உபாயம் அப்படின்றது பகவானுடைய திருவடி மட்டும்தான். இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லுவா. ஒரு மீன் பிடிக்கிறவன் அந்த மீனுடைய வயத்துல ஒரு ரத்னக்கல்லை பார்த்தான். அவனுக்கு அந்த ரத்னக்கல்லுடைய வேல்யூ தெரியல. அதை போய் ஒரு நகைக்கடையில போய் கொடுக்குறான். அந்த நகைக்கடைக்காரர் பார்த்துட்டு இது 50 ரூபாய் தான் போகும் அப்படின்னு சொல்ற. அந்த கடைக்காரனுக்கு தெரியும் அந்த வேல்யூ. 50 ரூபாய் வாங்கிட்டு குஷியா போயாச்சு மீன் விற்கிறவன். இந்த ரத்னத்தை நல்லா பாலிஷ் போட்டு மெருகேற்றி அந்த நகைக்கடைக்காரன் ராஜா கிட்ட போய் சொல்றான். அந்த இது விற்கிறதுக்கு போறான். அந்த நகைக்கடைக்காரன் போறச்சு அந்த ராஜா அது 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அதனுடைய மதிப்பு அவ்வளவு இருக்கு. அந்த ராஜா எங்கேயாவது விற்கிறானாக்க விற்க மாட்டார். அதே போல நம்ம தாழ்ந்த பலன்களை எதிர்பார்த்து நாமத்தை சொன்னாக்க 50 ரூபாய்க்கு அதை வித்தா மாதிரி, மோட்சத்தை எதிர்பார்த்து சொன்னாக்க 1 கோடி ரூபாய்க்கு வித்தா மாதிரி. எதையுமே எதிர்பார்க்காம ஒரு கைங்கரியமா அதை பண்ணோம் அப்படின்னாக்க அதுதான் பகவானுடைய திருவுள்ளத்துக்கு உகக்கும். இருக்கட்டும். இப்ப ஆழ்வார்கள் எப்படி நாம சங்கீர்த்தன வைபத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இது முதல்ல நாம சங்கீர்த்தத்துக்காகவே வந்த ஆழ்வார்னாக்க நம்ம தொண்டடிப்படி ஆழ்வாரை தான் சொல்லணும். அவருடைய திருமாலையில ஒரு சில பாசனங்களை பார்க்கலாம். முதல் பாசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க,
காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பயந்து நாவலற்று உய்தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது மூவுலகும் உண்டு உணர்ந்த முதல்வா நிம் நாமம் கற்ற ஆவலப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. காவலில் புலனை வைத்து வியாக்கியானத்துல இதை காட்டும் போது காவலில்னாக்க காவல்ல புலனை வச்சுன்னு இல்லை, காவல் இல்லாம புலனை வச்சு கலிதன்னை கடக்க பாய்ந்து கலியுகத்தை கடக்க பாய்ந்து நாவல்னாக்க ஒரு ஜெயிச்ச ஒரு சந்தோஷத்துல வந்து கத்திண்டே போவா இல்லையா, அது வந்து நாவலற்று உய்தருகின்றோம் யார் மேல, நமன் தமர் தலைகள் மீது யமனுடைய ஆளுகள் மேல போறோம். எதனால, மூலகம் உண்டும் இந்த முதல்வா நிம் நாமம் கற்ற அவளை பொறுமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்றார். நிம் நாமம் கட்டன்னு சொல்றார், நிம் மந்திரம் கட்டன்னு சொல்லல. ஏன் அப்படின்னாக்கா மந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு, இந்த காலத்துல தான் சொல்லணும், உபதேசம் பெற்றிருக்கணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா நாமங்களை சொல்றதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, உட்காந்த இடத்துலயே வந்து கேசவா மாதவா நாராயணா கோவிந்தான்னு சொல்லலாமே, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதை வந்து சொல்றது முதல் பாசுரத்துல. அடுத்த பாசுரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாசுரம் தான். பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரத்தம் கொழுந்த என்னும் இச்சுவை தவிர யான்ப இந்திரலோகமாகும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரலானே அப்படின்றார். அதாவது என்ன அப்படின்னாக்க இந்த நாம சங்கீர்த்தனத்தை கம்பேர் பண்ணாக்க எனக்கு நீ கொடுக்குற மோட்சமே வேணாம் அப்படின்னு சொல்றார். பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரத்தம் கொழுந்து இச்சுவை தவிர இந்த நாமங்களை சொல்ற சுவையை தவிர்த்து எனக்கு நீ மோட்சமே கொடுத்தாலும் வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆழ்வார்கள் இந்திரலோகனாக்கா அந்த சொர்க்கத்தை வந்து சொல்ல மாட்டா, ஆழ்வாருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, சொர்க்கம் எல்லாம் பெருமாளை வந்து அடையணும் அப்படின்றது தான் ஆசைப்படுவா. ஆனா அதை விட நாமங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு சொல்றார். இன்னொரு பாசுரத்துல வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க மைத்தவில் வினையில் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியினாருக்காக இரண்டு மரணாய் இத்தனை பெற்று வந்தோ பெரியவேல் பிணங்குமாறே அப்படின்னு. கத்திரபந்து அப்படின்னு ஒரு மகாபாவி, அவன் காட்டில் வந்து எல்லாரையும் துன்புறுத்திட்டு மிருகங்களை அடிச்சு மனுஷங்களை அடிச்சு அப்படி பண்ணிட்டு இருந்தான். அவருக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு உபதேசம் பண்றச்ச மூன்றெழுத்து உடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டார். அது கேசவா மாதவா எந்த நாமன்றதை சொல்லலை, ஏன்னா சொல்லிட்டாக்க நம்மளால சொல்ல மாட்டோம். இது என்னன்றது ஒரு கியூரியாசிட்டி வரணும் அப்படின்றதுக்காக மூன்றெழுத்துடைய பெயரால் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த கத்திரபந்துக்கும் வந்து நல்ல கதி கிடைச்சது, மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெருமாளுடைய நாமத்தை சொன்னாக்க அடியவருக்காக அவ்வளோ இறங்கிடுறார் பெருமாள், எதுக்கு வந்து பிறவியில பிணங்கணும் அப்படின்றார். இது நாமத்தை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாசுரத்துல சொல்றார், நமனும் முருகனும் பேச நரையில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படின்னு. முருகலன் அப்படின்ட்டு அவன் மகாபாபி யமலோகத்துக்கு போயிருக்கான். யமன் வந்து கேட்கிறார் முருகலனை, என் பார்க்க கீழே இருக்கிறச்ச எத்தனை ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு, ஒரு ஹரி ஒரு கோவிந்தா ஒரு வாசுதேவா ஏதோ ஒரு நாமத்தை வந்து சொன்னாக்க நீங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்கு வந்தேன்னு. இதை சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்க அங்க நரகத்துல எல்லாரும் அவ செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த நரகமே சொர்க்கமா எடுத்து யமபட்டினத்தை காணும். அவ நாமங்களை சொல்லவே இல்லை, இவ பேசின நாம அவ காதுல விழுந்தது, அவ்வளவுதான். அந்த நரகம் வந்து சொர்க்கமாயிடுது. அந்த அளவுக்கு வந்து நாமத்தோடைய ஏற்றம் இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்டோம்னாக்க, சரி எந்த நாமத்தை சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு, சரி நாமத்துல தானே உங்களுக்கு கன்ஃபியூஷன், ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு, அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியியல் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியுமாறே அப்படின்ட்டுன்னு. அரங்கம் அவன் இருக்கும் இடம் அரங்கம் அப்படின்னு சொல்லுங்க போதும், அந்த நரகம் தான் வந்து காலி ஆகிட்டு புல்லு முளைச்சிருமா அங்க அப்படின்னு சொல்றார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அதுக்கப்புறமா வந்து பெரியாழ்வார் வந்து தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 6ஆம் பெரியாழ்வார் திருமொழியில குழந்தைங்களுக்கு நாமங்கள் பெருமாளுடைய நாமங்களை வந்து வைக்கிறதுக்கு சொல்றாரு. அதை வச்சாக்க நாரணன் தம்மை நரகம் புகாருன்னு 10 பாசுரமே இப்படிதான் முடியும். பலஸ்துதி பாசுரத்துல என்ன சொல்றதுனாக்க வைகுண்டமே கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. குழந்தைக்கு நம்ம என்னென்னமோ பேர் வைக்கிறோம், இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அதெல்லாம் பார்த்து வேண்டியதே இல்லை. சஹஸ்ரநாமத்துல 1000 நாமம் இருக்கு, பிடிச்ச நாமமா பார்த்து ஏதாவது ஒன்று வைக்கலாமே. அதுதான் வந்து பெரியாழ்வாருடைய நிர்வாகம். ஆண்டார் என்ன சொல்றா, பெரியாழ்வாருடைய திருக்குமாரி 3வது பாசுரம் திருப்பாவையில ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்றா. உத்தமனை பாடின்னு சொல்லல, உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்றா. அந்த நாமங்களுடைய ஏற்றம் வந்து ஆண்டாலும் வந்து சொல்றா. அது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி பெரியாழ்வார் சொல்றச்சா ஆண்டாள் சொல்ல மாட்டாளா? அது மாதிரி திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில முதல் பதிகத்திலேயே 1:1 வாடினேன்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம், அதுல வந்து கடைசியில சொல்ற பெருமாளுடைய நாமங்கள் நமக்கு என்னென்னலாம் தரும் அப்படின்ட்டுன்னு. குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுத்தினெல்லாம் நடந்தர செய்யும், நேல் விசும்பு அருளும், அருளோடு பெருநலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லே நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்ற. என்ன தரும்? குலம். குலம் அப்படின்னாக்க பக்தன் அப்படின்ற ஒரு குலம் தரும். செல்வம் கைங்கரியம் என்ற செல்வம் கிடைக்கும். உலகிய செல்வம் பத்தி ஆழ்வார் பேச மாட்டார். அடியார் படைத்துவினெல்லாம் நிரந்தர செய்யும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் அப்படியே பூமியில வந்து புதஞ்சு போயிடும். நேல் விசும் அருளும், மோட்சத்தையே கொடுக்கும், அருளோடு பெருலாம் அளிக்கும்,
நல்ல நிலைமை நமக்கு கிடைக்கும். வளம் தரும் மற்றும் தந்திடும் எல்லாம் நல்லதே தான் நடக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஒரு தாய் வந்து எவ்வளோ வந்து ஒரு பிள்ளைக்காக செய்வாளோ அதை விட ஜாஸ்தி செய்யும் நாராயணா என்னும் நாமம் அப்படின்றத சொல்றாரு. இது இந்த பதிகத்துடைய பலஸ்துதியில் என்ன சொல்றாருனாக்க, துஞ்சும் போது அழிமின் துயர்வரில் நினைமின் துயரிலும் சொல்லியும் நன்காம் நஞ்சுதான் கண்டீன். எதுக்கு நஞ்சு? நம்மளுடைய வினைக்கு நஞ்சுதான் கண்டீன், நம்முடைய வினைக்கே நாராயணா என்னும் நாமம் அப்படின்றத இறுதி பாசுரத்துல சொல்றார். இது அருமையான ஒரு இது. பொய்கை ஆழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதி 95வது பாசுரத்துல சொல்லியிருக்கார். நான் வாயில் உண்டே நமோ நாராயண் ரோவாது உரைக்கும் முறை உண்டு, மூவாது மாக்கதிக்கன் செல்லும் வகை உண்டு, ஒருவர் தீக்கதிக்கே செல்லும் திறன் அப்படின்ட்டுன்னு. அதாவது என்ன சொல்றாருனாக்க, இப்ப நாமங்களை சொல்றதுக்காக நம்ம ஸ்பெஷலா வந்து எஃபர்ட் எதுவும் எடுக்க போறது இல்லை. பகவான் வந்து வாய் கொடுத்துருக்கார், நாக்கு கொடுத்துருக்கார். நான் வாயில் உண்டு நம்ம நாராயணான்னு சொல்லிட்டே இருக்கலாமே. ஓவாது வரைக்கும் முறை உண்டு, மூவாது மாக்கதிக்குன்னு செல்லும் வகை உண்டு. மாக்கதினா பெரிய கதியான மோட்சம், அதுக்கே நம்ம செல்லலாமே. எதுக்கு வந்து, அதாவது இப்போ நாராயணான்னு சொல்றதுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை, நமக்கு நாக்கு இருக்கு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு தீக்கதிக்கு போனோம் அப்படின்னாக்க அதுக்காக நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கோம், பொய் சொல்ல வேண்டியிருக்கோம், செலவு பண்ண வேண்டியிருக்கோம் வரும். ஆனா அதுல நம்ம காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பகவான் நாமங்கள்ல வந்து காட்டாம இருக்கோமேன்னு சொல்லி ஆதங்கப்படுற பொய்கை ஆழ்வார். திருமயிசை ஆழ்வார் தன்னுடைய ஆன்மகன் திருவந்தாதி 69வது பாசுரத்துல சொல்ற, செவிக்கு இன்பம் ஆவதும் செங்கன்மான் நாமம் புவிக்கு புவியதுவே கண்டீர் பார்க்கினில் மறைபொருளும் அத்தனையதான். வேதத்துடைய பொருளே வந்து பகவானுடைய நாமங்கள் தான் அப்படின்றது திருமயிசை ஆழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் இப்ப நான் சொன்ன பாசுரங்கள்லாம் பெரும்பாலும் 8 வரி பாசுரங்கள், கொஞ்சம் பெரிய பாசுரங்கள். இவ்வளவு கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லி நம்மாழ்வார் தன்னுடைய இறுதி பதிகம் திருவாய்மொழியில 10ஆம் 10 5ஆம் திருவாய்மொழியில அழகா வந்து 2 வரி பாசுரங்கள் எல்லாமே. அதுல ஒரு 2-3 பாசுரங்கள் மட்டும் சொல்றேன். முதல் பாசுரமே பார்த்தாக்க, கண்ணன் கழனே நன்னும் மனமுடியில் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. நாராயணன் கூட சொல்லல, நாரணன் அப்படின்னு சொன்னாலே போதும். கண்ணன் கழனே நன்னும் மனமுடியில் பெருமாளுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே பகுதியில பாத்தீங்க அப்படின்னாக்க, சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆரார் அமரரே. சாரா அப்படின்னாக்க நமக்கு வந்து சேராது, ஏதங்கள்னாக்க பாப்பங்கள். சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேர் யார் ஓதுவார், அந்த திருநாமங்களை யார் சொல்லுவாரோ ஆரார் அமரரே. அமரர்னாக்க முக்தாத்மா நித்தியசூரிகள் இல்ல தேவர்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே போல அடுத்த பாசுரத்துல சொல்ற, அடுத்த பாசுரத்துல இல்ல, அப்புறம் அதே பதிகத்துல இன்னொரு பாசுரத்துல சொல்ற, மாதவன் ரோத வழிரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே அப்படின்றத வந்து சொல்றார். மாதவன் சொல்லலாமே. அவரே வந்து தன்னுடைய இதுல வந்து சொல்லியிருக்கார், கெடுமிடர் ஆயினலாம் கேசவா என்னாலும் நான் கொடுவினியும் செய்யும் கூற்றின் தவறுகளும் குறுகில்லர் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்துக்கு பாசுரங்கள், ஒரு 10 பாசுரங்கள், அற்புதமான பாசுரங்கள் அதுல சொல்லியிருக்கார். இது வந்து நம்ம ஆழ்வார்கள் வந்து அனுபவிச்ச இது நாமத்தோடைய வைபவங்கள். இதுல குறிப்பா வந்து இப்போ எத்தனையோ நாமங்கள் இருக்கு. இதுல குறிப்பா ராமநாமத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்றத பார்க்கணும். கற்பார் ராம்ராணி மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு அதி ஒன்றியே நற்பால் அயோத்தியில் வாரும் சராசரம் முற்றும் நற்பால் குய்த்தனன் 4 மகனார் பெற்ற நாட்டுலே. 7ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி நம்மாழ்வாருது. அதுல சொல்றார், இத்தனைக்கும் வந்து நம்மாழ்வாருக்கு வந்து கிருஷ்ணா தத்துவம்னு பேர் சம்பிரதாயத்துல. கிருஷ்ணா தத்துவம் அப்படின்னாக்க ஒரு கிருஷ்ண பக்தனை வந்து நீங்க வரையலாம். கிருஷ்ண பக்தியை எப்படி வரைய முடியும்? கிருஷ்ண பக்தியை வரையணும் அப்படின்னாக்க சுவாமி நம்மாழ்வாரை தான் வரையணும். ஆனா அவரே வந்து சொல்றச்ச கற்பார் ராமராணி மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்கார். அதாவது சம்பிரதாயத்துல வந்து ஆச்சாரியர்கள் ராமரை வந்து தேவையிடாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா யாரோ தேவையிட்டவர் இருக்கணும் இல்லையா? தேவையிட்டது வந்து கண்ணன். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்ன பற்று. இதுலயே ஏகப்பட்ட குழப்பம். எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னாக்க நித்தியானுஷ்டானங்கள் பண்ணணுமா வானாமா விட்டுலாமா அப்படின்ட்டுன்னு. ராமர் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. மித்திர பாவேன சம்பிராப்தியம் நத்திய ஜெயம் கதஞ்சனக. ஒரு நண்பன் அப்படின்ற நண்பனா வரவானோ, நண்பன்ற போர்வையில வா போதும், நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்ட்டு எந்த தேவையுமே இடாதவர் ராமர். அதனால கண்டிப்பா வந்து நம்ம வந்து ராமரை வந்து பற்றணும். இதே போல ராமர்கிட்ட இன்னொரு பெரிய குணம் பார்த்தாக்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கவே மாட்டார். இதுல எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்க, உத்தரகாண்டத்துல யுத்த காண்டம் முடியறது, அப்புறம் அயோத்திக்கு வந்து எழுந்துடுறா ராமரும் சீத்தையும். அப்போ ஊர்ல சில பேர் என்னமோ தப்பா பேசுறா. ஸோ ராமர் போய் திரும்ப சீதையை வந்து காட்டுல விட்டுட்டு வர்றார். இந்த தப்பா பேசினவளை வந்து தனியா உனக்கு வைகுந்தம் மற்றும் கிடையாது, வைகுந்தம் கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. அவளையும் சேர்த்துதான் ஆக்ஷன் போனார். இந்த விஷயத்த இல்லை, ஆனா ராமருடைய இந்த குணத்தை வந்து அற்புதமா வந்து 5ஆம் 10 8ஆம் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வாருது. ஏழை யாதலன் கீழ் மகன் ஆரம்பிக்கக்கூடிய பதிகம், ஸ்ரீரங்கத்துக்கு மங்களாசாசனம் பண்ற பதிகம்.
அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு மொத்தம் வந்து 50 பாசுரங்கள் பாடியிருக்கிற திருமங்கை ஆழ்வார். அதில் கடைசி பதிகம் இது 5ஆம் பத்து 8ஆம் இது பெரிய திருமொழி. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவருக்கு இன்னொருள் சுரந்து மாழை மான்மன நோக்கி உன் தோழி உம்பி எம்பி ஒழுந்தலை உகந்த தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியன் மனத்திருந்துட ஆழிவண்ணா நீ அடியனே அடைந்தேன் அணிபொருள் திருமறுத்து அம்மானே அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வந்து குஹனை வந்து சொல்றார். ஏழை ஏழை அப்படின்னாக்க அறிவின்மை, பணக்காரன் தான் குஹன், செல்வம் அல்ல. ஏன்னா நம் கீழே சொல்லியிருந்தா போல ஆழ்வார்கள் யாரும் செல்வத்தை பெருசா மதிக்க மாட்டா. ஏழை ஏதலன் கீழ்மகன், அதாவது என்னன்னாக்க சாப்பாடு வேணும்னாக்க தன்னுடைய தாயார் கழுத்துல அருவா வச்சுதான் கேட்பான் குஹன். அதை என்னாவது இறங்கி இன்னொருள் சுரந்து மாழை மான்மன நோக்கின்றது சீதையை குறிக்கும். சீதையை பார்த்து உன்னுடைய தோழி இவ அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கணும்? இளைய பெருமாள் லக்ஷ்மணனை என் தம்பி உன் தம்பின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல ராமர். உம்பி எம்பி அப்படின்னர். உன் தம்பி என் தம்பினர். நீ லக்ஷ்மணனை வந்து உனக்கு தம்பியா ஏத்துண்டாதான் அவன் எனக்கு தம்பி அப்படின்ட்டு. அப்புறம் குஹபெருமாள் வந்து நானும் வந்து வரேன் உன்னோட காட்டுக்குன்னு சொல்லும்போது இல்லை இங்க ஒழி நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றத ஆழ்வார் நினைச்சு அப்படியே வந்து அவ்வளோ ராமனுடைய குணத்தை வந்து அவ்வளோ போட்டுறாரு. இன்னொரு விஷயம் பாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம் சொல்றவாளுக்கு தெரியும். கேனோபாய லக்னோ அப்படின்ட்டு வந்து பார்வதி வந்து சிவன் கிட்ட வந்து கேட்கறது. கேனோபாய லக்னோ அப்படின்னு லகுனாக்க சுலபம், கேனோபாயனாக்க சுலபமான வழி என்ன? ஏன்னா அன்னைக்கே வந்து அம்பாளுக்கு தெரியும் நம்ம வந்து 1000 நாமம்லாம் சொல்ல போறது இல்லை அப்படின்ட்டுன்னு. சிவன் எந்த நாமத்தை வேணாலும் சொல்லியிருக்கலாம், அவருடைய நாமத்தையே சொல்லியிருக்கலாம். சிவான் ஏன்னா சிவன்ற நாமமும் வந்து இதுல இருக்கு, சஹஸ்ரநாமத்துல இருக்கு. சர்வ சர்வ சிரஸ்தானு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இருக்குது. அதை சொல்லலை, ஆனா ராமநாமத்தை தான் சொன்னார். ராமநாமத்துடைய வைபவம் பாருங்க. ராமர் வந்து இலங்கைக்கு போனோம் அப்படின்னாக்க அதுக்கு பாலம் கட்டி தான் போனோம். ஆனா ராமர் நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயர் பறந்து போயிட்டார். அது ராமநாமத்துடைய வைபவம். ராமநாமத்துக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 2 இடத்துல வரும் ராமநாமங்களுடைய இது. 391வது திருநாமத்திலிருந்து 421வது திருநாமம் வரைக்கும் ஒரு 31 திருநாமங்கள். பிரவருத்தி பரமஸ்பஷ்டக துஷ்ட புஷ்ட சுவேஷ்ணக ராமோ விராமோ அதுல ஆரம்பிச்சு பரமேஷ்டி பரிகிரக வரைக்கும். இது வந்து ராமருடைய அதாவது மாண்ட உயிரையும் வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய ராமருடைய திருநாமங்கள். இது இல்லாம ராமருடைய குணங்களை அது அனுபவிக்கிறதுக்கு ஒரு 11 திருநாமங்கள் இருக்கு. 503லேருந்து 513 வரைக்கும் கபீந்திரகன்னு ஆரம்பிச்சு தாசாரியக அப்படி வரைக்கும் ராமருடைய குணங்களை வந்து போற்றக்கூடிய நாமங்கள். இதுதான் வந்து ராமநாமத்துடைய ஏற்றம் ரொம்ப. ஏன்னா ராமர் வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த இது. இன்னைக்கும் வந்து ஆழ்வார் வந்து ராமரை பாடாத ஆழ்வாரே இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டாள் வந்து கண்ணனுக்காக தான் நோம்பு நோட்டுறது. ஆனா என்ன சொல்ற, மனத்துக்கினியானேன்னு சொல்லி ராமரை தான் சொல்றா. அப்படி இருக்கிறச்ச எல்லா ஆழ்வாருமே வந்து ராமர்களை பாடியிருக்கா. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா. இதை நிறைய பேர் அனுஷ்டானத்திலையும் காமிச்சிருக்கா. நாமங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.